Taste the Daily. ராமநாதபுரத்தில் சுமார் 49 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் வெறும் 17 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் அமைத்து ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மாநகராட்சியில் பேருந்து நிலையம் கட்டுறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்பதற்காக 49 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பில போட்டுட்டு 17 கோடியில் ஒரு திட்டத்தை தயாரித்து இப்போ பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கடையெல்லாம் கட்டிட்டு திமுக காரனே எடுத்துக்கிட்டான். கடை கட்டி திமுக காரன் எடுத்துக்கிட்டான். நாங்க சிறப்பான பேருந்து நிலையம் வேணும். இன்னைக்கு அங்க பேருந்துகள் எளிதாக போயிட்டு வரணும். மக்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுக்க வேணும். எல்லா கடைகளும் அங்கே இருக்க வேண்டும். ஏற்கனவே கடை வைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு இந்த நகரத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தை அவசரமாக 17 கோடியில் கட்டி நாசம் பண்ண அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, இந்த நகராட்சியில் இந்த வீடு கட்டுறது இருக்கு. வீடு கட்டினாலும் சரி, கடை கட்டினாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 100 சதுர அடி இருந்தா அதுக்கு 37,000 ரூபாய் கட்டினா போதும். இப்போ திமுக ஆட்சி 74,000 ரூபாய் பணம் கட்டணும். நீ வீடு கட்டணும்னா 1000 அடி சதுரடியில் வீடு கட்டணும்னா அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதனுடைய கட்டணம். திமுக ஆட்சியில் அந்த கட்டணத்தை உயர்த்தி 74,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது 37,000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. 100%, 100% அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு 100%.